வணக்கம் நண்பர்களே, நேற்று விளாக் போட முடியல, கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நாள் டயர்டாக இருந்துச்சு, எடிட் பண்ணி போட முடியல. மணிக்கும் அதுக்கு கோச்சிக்காதீங்க. வணக்கம், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு நேற்று நடந்த ஃபுல் கதையை பாருங்கள். வாய்ஸ் வரன் சைட் போகிற கேப்பில் காலைல ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அம்மா காலைல மேக்கப் போகிறேன்னு சொன்னாங்க. சரி அப்படியே அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு சரி அப்படியே நீ ஃப்ரீயாக இருக்கமே பியர்ட் ட்ரிம் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தாலும் சொல்லிட்டு வண்டி எடுத்தேன். சரி வண்டி எடுத்து பார்த்தா வண்டியோட பேக் வீல்ல பஞ்சர் ஆயிடுச்சு. காலையில் எந்த கடையே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 மணி பக்கம் தம்பியை விட்டு பஞ்சர் கடைக்காரனை கூட்டார் சொன்னேன். அவனும் கூட்டான். அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு தானா வந்து பக்காவாக நம்ம டயராக கழட்டிட்டு போயிட்டாரு. அப்புறம் என்ன போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்தேன். அப்படியே இந்த 29 படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு நெட்ஃப்ளிக்ஸில். சரி பார்த்துட்டு இந்த கேப்பில் அந்த அண்ணா வந்துட்டாரு. பஞ்சர் போட்டு பக்கா வந்து மாடி விட்டு போயிட்டாரு. சரி நம்ம கடைக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு நீ கட்டிங் பண்ண கிளம்பிட்டேன். எப்பயும் போல மெக்கிங் ஸ்டோன் தான் போனேன். அப்படியே நம்ம கட்டிங் பண்ணுற பாய் கிட்ட இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்ன ஸ்டைலும் காமிச்சிட்டேன். அவரும் பொறுமையாக நிதானமாக பண்ணி விட்டாரு. எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. கட்டிங் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவில்லை. அம்மா குழம்பு வாங்கிட்டு சொன்னாங்க. சரி அப்படியே அம்மா பாட சைடு போய் குழம்புலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நல்லதாக குளியல் போட்டேன். இதுதான் நண்பர்களே ஃபைனல் அவுட்புட். நல்லா இந்த கமெண்ட் பாக்ஸில் ஆட்டின் போட்டு போயிடுங்க. அம்மா கிட்டே கேட்டேன் கட்டிங் எப்படி இருக்குன்னு. நீங்களே பாருங்க அம்மா என்ன சொல்றாங்க. அழகு உண்டி கண்ணா. நான் எப்போ கட்டிங் பண்ணுறனாலும் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. இந்த டைம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கிஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இன்றைக்கி கோவில் போகிறோம்ல, ஸோ அம்மாவுக்கு மருதாணி வேணும்னு கேட்டாங்க. சரி அம்மா மருதாணி வச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு நானும் தம்பி பிடிச்சிட்டு வந்துட்டோம். அங்கே ஒரு செடி பார்த்தா அது பிடிக்கிட்டு வந்து வீட்டில் நட்டி வச்சுட்டு ஆகணும். மத்தியானம்லாம் சாப்பிட்டு முடிச்சோடய செல்லஸ் போகணும்னு சொன்னாங்க ஈவினிங். சரி அப்படியே செல்லஸ் போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி ஊருக்கு போகிறதுக்கு. அப்படியே வீட்டுக்கு தேவையான கிராசரி திங்ஸ்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு நானும் ட்ராலியில் கேமரா வச்சுட்டு அப்படியே நானும் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன். எடுத்த பொருள்லாம் பில் போட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோன்னே இன்றைக்கி டே முடிச்சுட்டேன் நண்பர்களே. தொடர்பில் இருக்கவும்.